Om Agatisaya Namo. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கம் ஆசான் அகத்தீசாராலும் முருகப்பெருமானாலும் நடத்தப்பட்டு வரும் சங்கம். கேட்க தொண்டர்கள் அத்தனை பேருமே எனது ஆசான் முருகப்பெருமானாரை அனுபவித்த தொண்டர்கள். ஆகவே இந்த தொண்டர்கள் தான் உலக மக்களை வழிநடத்த வேண்டும். வேறு ஆள் இல்லை. இப்போ சொல்ல கேட்டுக்கு பல மக்கள் எதிர்பார்க்குறான். சவுண்ட் பண்புடைய மக்கள், ஏழை எளிய மக்கள்லாம் ஒன்றுமே அழி இல்லையான்னு நினைக்கிறான். நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். உலக மக்கள் எதிர்பார்க்குறான். அந்த சங்கம் என்ன செய்யும்? இந்த சங்கம் தான் உலக மக்களை காப்பாற்ற போதா? ஆற்றல் அவர் இருக்கான்னு கேட்டான். இருக்குது. ஆசான் ஆசி இருக்குது. நமக்கு ஆற்றல் புரிதிய முருகப்பெருமான், அகத்தீசன், திருமூலதேவன், நந்தீசன், அருணிநாதன் ஒரு ஆசி இருக்கு நமக்கு. இந்த சங்கம்தான் உலக மக்களுக்கு வழிகாட்டும். பார்க்க ஒவ்வொரு அறிஞரும் பெரிய பிறாலும் எதிர்பார்க்குறான். என்ன உலகத்தில் எப்படி பருவமனை தவிர்த்து எங்கே பார்த்தாலும் அராஜகம் வறுமை தாண்டமாடுது, விமோச்சனம் இல்லையான்னு கேட்டா. இருக்குடா, இருக்கியா, கவலைப்படாது. முருகன் வர்றான். முருகப்பெருமான் வந்து உலகமனை காப்பாற்ற சொல்லி சுவடி வந்திருக்கு. வருகிறேன், உலகமனை காப்பாற்றுகிறேன். அப்போது தான் இந்த உலக மக்கள் நன்மை உண்டாகும். அவன் வரப்போகிறான். அது வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்போ வரலாம்? இது ஒரு 6 மாதம் 1 வருஷம் வச்சு வரலாம். ஆனால் வருவது உண்மை தான். நாங்கள் சொன்ன தப்பது இல்லை. நாங்கள் சொன்ன தப்பே தப்பது. முருகன் வருகிறான். நம்ம சொந்த அன்பர்கள் தான் ஆட்சி செய்ய போகிறார்கள். ஏன்னா இவ்வளோ உச்சதா உண்மைதையா. நம்ம அன்பர்கள் தான் உலக மக்களை காப்பாற்ற போகிறார்கள். அந்த வல்லமை நமக்கு தான் இருக்குது. வேறு யாருக்கும் கிடையாது. இந்த உலகத்தை யாருக்குமே இல்லை. நம்ம சங்க அன்பர்கள் தான் செய்வார்கள். இந்த சங்கம் முதுபெரு ஞானிகள் ஆசியை பெற்ற சங்கம். இந்த தொண்டர் அத்தனை பேரும் ஞானிக்கு தொண்டு செஞ்சவர்கள். யாருக்கு உங்களுக்கு தெரியாது. கேட்பேன், யாரை பண்ணேன்? அவன் வசிஷ்ட மக்கள் தொண்டு செஞ்சவன், இவன் அருணிநாதர் தொண்டு செஞ்சவன், குஹா மகர்ஷி தொண்டு செஞ்சவன், இவன் நந்தனாருக்கு தொண்டு செஞ்சவன், எல்லாம் ஞானிக்கு தொண்டு செஞ்சவன் அனுபவம் தான் வந்திருக்காங்க. எல்லாம் ஆற்றல் பொருந்தியவர்கள். அவர்கள் தான் இந்த உலகத்தை வெளியெடுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. வேறு வழி இல்லை. ஆக நேற்று ஊழல் ஆந்துச்சு பார்த்தேன். ஒருத்தர் பூமாலையை போட்டார், மகிழ்ந்தேன். பொன்னாடையை பூச்சினார், வணங்கினேன். பூர்ண கும்பம். பூர்ண கும்பம்னா ஒரு பெரிய ரகசியம். அது வாசியை நிறுத்தி அடக்கினால் அது பூர்ணம்னு சொன்னான். ஏன்னா பூர்ண கும்பம்னா அவனோட ரகசியம் என்னடா அவனுக்கு தான். பூர்ணம்னா இடகரையும் பெண்கடையும் சேர்த்து குடும்பத்தை சேர்த்து வைப்பது பூர்ணம். அது வெளியே வராமல் இருக்கிறது தியாகம் வைப்பான். இவ்வளோ ரகசியத்துக்கு உருவச்சிருக்குது. ஆமாய்யா, உண்மைதான். பூர்ண கும்பம். பூர்ணம் என்பது ஒடுகிய காற்று வெளியே வரக்கூடாது. அதான் பூர்ணம். அவனை பூர்ண கொழுக்கட்டை சாப்பிட்டுருப்போம். உண்மைதான். அதில் ஒரு ரகசியம் இருக்குது. உள்ள இது இருக்கும், கடலப்பருப்பு இருக்கும், வெள்ளம் இருக்கும், மேலே ஒரு மூடி வச்சுருப்பாங்க. எது மூடி இருக்கோ அது பூர்ணம். அப்போ தேங்காய் மேலே வச்சு தான் பூர்ண கும்பம்னா அதான் கும்பம். அவ்வளோ ரகசியம் இருந்தது. அவ்வளோ விஷயத்தை வச்சுருக்காம ஞானிகள்லாம். ஆக ஒரு மனிதன் கடத்தல் வரும் என்றால் இந்த சகம் இருக்குது. இந்த ஒன்றும் இல்லையா, இந்த மண்ணை மிதியா, இதை ஆடுற அவ்வளோ வெள்ளமையா. உண்மைதான், உண்மைதான். இந்த மண்ணை மிதி. ஓங்காரக்குடி வந்துட்டு போயா. ஓங்காரக்குடி வந்தாலே அவனுக்கு ஞானம். அத்தனை பேர் ஞானிகள் இருக்க. அத்தனை பேர் ஞானிகள் தான். சத்தியமாக சொல்கிறேன், அத்தனை பேர் ஞானிகளே. நான் ஒரு பையனை பார்த்தால் அவன் அகத்தியை சாத்திருக்கிறான். மாதவனை பார்த்தால் திருமூல தெரிகிறார். ராமுக்கு அவர் பார்த்தா அருணிகிறார் தெரியும். இல்லைன்னா அது எல்லாம் அருணிகிறார், திருமூலதேவர், நந்தீஸ்வரர் கவனம் எல்லாமே எனக்கு தான் தெரியுது. ஆனால் அவனுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியாது. திருமூலதேவர் ஒரு மாணிக்க வாசகர், அவர் அருணிநாதர், அவர் நந்தீஸ்வரர், ஒரு பட்டத்தார், அவர் போகர், புலிக்க ஈஸ்வரனார், எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் இருக்க சங்கம் அது. அதனால தான் சொல்கிறேன், இந்த சங்கம் தான் உலகத்துக்கு வழியை எடுத்துன்னு சொன்னோம். மகான்கள் இருக்க சங்கம். இந்த மாதிரி இந்த சங்கத்துக்கு தொண்டு செய்கிறவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய தாய், என் தந்தை, என் வலது கை போன்ற சகோதரர்கள். என்னை உடன் பிறந்தவர் தான் இங்கே இருந்துட்டுருக்கீங்க. ஒரு ஜென்மத்தில் இங்கே உடனே பிறந்த அல்ல, எனது ஆசான் தொடிச்சிருக்கீங்க. ராமலிங்கசாமி தொண்டு செய்த மக்கள், அருணிநாதர் தொண்டு செய்த மக்கள், பட்டத்தார் தொண்டு செய்த மக்கள் இங்கே எதிர்க்குங்க. இப்போது
அதான் சொன்னேன், இந்த உலகம் தான், இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அகத்திய சன்மாசனத்துக்கே உண்டு. அவள் ஆற்றல் பொருந்திய சங்கம் இது. நான் சொல்கிறேன் கேட்டுக்கு. இப்போ நான் ஏன்னா இப்படி பேசி பதிவாகிட்டு இருக்கு. இப்போ பேச பதிவாகிட்டு இருக்கு. உலகம் கேட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். யார் அது? இவ்வளோ அராஜகம் நடக்குதே. பருவமழை தவிர்த்து 3 வருஷம் பருவமழை இல்லை. என்னையா காரணம்? அப்படியே மக்கள்கிட்ட பொருளாதாரம் சுருக்கிட்டு வருது. எங்களுக்கு தெரியும், பொருளாதாரத்துக்கு எங்களுக்கு தெரியும். நான் அரசியல்வாதி, எங்களுக்கு பொருளாதாரம் பற்றி தெரியும். அது பச்சு இவ்வளோ பெரிய பச்சு விட்டான். எல்லாம் கடையா, எல்லாம் கடை சுமை. 100க்கு 90 பேர் கடை சுமையில் இருப்பார். அன்றாட வாழ்க்கை பிரச்சனை தெரியுது. ஒன்றும் புரியல. இந்தடா சக்தி என்னடா இவ்வளோ விலைவாசி இருக்குது. 3 நேரம் சோகத்துக்கு வழி இல்லை. இப்போது சில பேர் 100க்கு 10 பேர் தான் 3 நேரம் சாப்பிட்றான். அது எனக்கு தெரியும், அது தெரியும். ஒருத்தர் பார்க்கும்போது தெரியும், பசுவோடு இருப்பான்னு தெரியும். என்ன இது ஆட்டலாம். ஒருத்தன் பசுவோடு வர்றான். ஓஹோ, அவனுக்கு உணவு தரணும். அந்த பசியோடு வர்றது உணர்கின்ற ஆற்றல் கூட்ட முருகப்பெருமானாச்சியலை. இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ஆசான் பேசிட்டு ரொம்ப கருப்பரியமாக பேசலை. என் உடம்புல இருக்கான் தலைவன். இப்போ பேசிட்டு இருக்கான் தானே. ஏன் பேச முடியல? என்ன பேசி 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 தான் ஆயிரக்கணக்கான கூட பேசியிருக்கீங்கன்னு மறுபடியும் பேசுறது அதே வார்த்தை தான். என்ன பேசுவார்? இப்போ என்ன பேசுகிறோம்? அதே தான் அன்றைக்கு பேசியிருக்கோம். சரி, ஒரு மனுஷன் இப்படியே கடத்திருக்கோம்னா மொத்தம் அவன் சைவத்தை கடைப்பிடிக்கிறான். முருகப்பெருமானை கேட்டேன், அகத்தீஸ்வரை கேட்டேன். அவன் கரித்து விட்டு எப்போ நான் கடவுள் ஆசி பெற முடியுமானார். இப்போ ராமலிங்க சாமி கிட்ட என்ன சொல்கிறேன்னாரு, சைவத்தை கடைப்பிடி சொல்லு. ஒரு மாதம் 2 பேர், ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு ஆளுக்கு போடுறான்னா, ஒரு ஆள் சாப்பாடு போட சொல்கிறான். சைவத்தை கடைப்பிடிச்சுறான். சைவம் தான் ஒரு மனிதனுக்கு உயிர் கொலை செய்ய சாப்பிட்ற மக்கள் எப்படி அருள் செய்யுது? அவன் முருகப்பெருமானை கேட்டேன், ஏன் வெகு பேத்துக்கு அருள் செய்ய மாட்டேனேன். அவன் திங்கிறது கறி திருப்பி ஏற செய்யறது கூட திங்கிறது கறி எப்படி அருள் செய்த அவனுக்கு? அவன் சொல்கிறான், நீ இப்போ சைவத்தை கடைப்பிடி சொல்கிறா. அப்புறம் மாதம் ஒருத்தர் அன்னதானம் செய்ய சொல்கிறா. இது 2 எளிய போகிற ஒரு சைவ உணவு சாப்பிடு மாதம் ஒருத்தர் அன்னதானம் செய்ய. என்ன ஆசி பெறணுமா? முருகா, உன் ஆசி பேர் என்ன எவ்வளோனா? சைவத்தை கடைப்பிடி, மாதம் ஒருத்தருக்கு அன்னதானம் செய். என் திருவடியை முருகா, என் தந்தையே, என் தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரனே, தேவாதி தேவா, என்னை ஒரு பார்வபர் தாயும் சொல்கிறான். இவன் தான் வேதம். இதான் வேதம், இதான் மந்திரம். ஆசி பேர் எப்படி இருக்கட்டேன். இதை சொன்னால் போதுடா. நான் பாவிதான் தாயே, நீ புண்ணியவான். நான் பாவி என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆக எனக்கு அருள் செய். எனக்கு ஒரு பார்வை பண்ண. உன்னையோட பார்வை எனக்கு போதுனா, அந்த பார்வை ஆற்றல் கனிவு கொண்டு பார்த்தால் போதும். நல்ல பிள்ளை சொன்ன. ஆக ஆயிரக்கணக்கான கூட பேசியிருக்க ஒரே கருத்து தான். ஆக அவன் ஆசி பெறுவதற்கு சைவ உணவு, மாறவனுக்கு அன்னதானம் செய்யணும். முருகா, ஞான பண்ணிதா, என்னப்பா அவசியம் தெரிய தாயி, ஏன் மீண்டும் மீண்டும் நான் பிறக்கிறப்பா? ஏன் எனக்கு இந்த காமதேகத்தை தந்தேன்னா? அது பெரிய மர்மம் கிடையாது. எந்த தேகம் காமதேகமோ அதோட உண்மை தேகம் இருக்குது. உள்ளது அற்புதமான ரகசியம் இருக்குடா. அந்த உடம்பு ரகசியத்தை அறிஞ்சவங்க தான் தெரியுதுன்னு. சரி, எப்படி அறியிருந்தான்? வேறு ஒன்றும் இல்லைப்பா, என் நாம சொல்லிட்டே இரு. போகும்போது வரும்போது அகத்தீசா, நந்தீசா, திருமண தேவா, மாணிக்க வாசகா, பட்டத்தரையா, பதஞ்ச முனிவா, போக மகரிஷி, புச்சட்ட மகரிஷி சொல்லிட்டு வாடா. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீ என் பேரை சொன்னால் போதும். அகத்தீசாட்டால் எனக்கு தெரியும், ராமலிங்க சாமினா எனக்கு தெரியும், பட்டத்தாரன் தெரியும். ஆக எந்த நாமம் சொன்னாலும் என்ன நாமம் தன்னார். இதையே உனக்கு ஆற்றன்னேன். நான் தான்டா கண்டுபிடிச்சேன். மனிதா, நான் மனுஷன் அண்ணே. எப்போ என் நாமம் சொன்னேன் அன்றைக்கு நீ மனுஷன்றார். ஏடா இது முருகான்னு சொன்ன அப்பயே நான் மனிதன். அதுவரையிலும் நான் மனிதன் இல்லை என்று நான் முருகா இந்த பாவியை ஏற்றுக்கொண்டு சொன்னேன்னா அன்றைய நான் மனிதன். ஞான பண்டிதா, என் தாயே, தைவோடைய தெய்வம் என்றால் அன்றைய ஞானி நான். ஆக அவ்வளோ ஆற்றல். நான் தாண்ட கண்டேன் இந்த உண்மையை. ஏன் மனிதன் பிறந்தான்? ஏன் சாக வேண்டும்? ஏன் நரதரை வந்தது? ஏன் வயசாகிட்டே வருதுனா? ஏட்டா நான் விரும்புகிறோமா? நம்ம முதுமை விரும்பலை. நான் வயசாக விரும்புகிறோமா? யாராவது விரும்புகிறேன் இந்த கூட்டத்தில் நான் வயசாக விரும்புகிறேன்னு யாரும் ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன இளமையாக இருக்குன்னு நினச்சேன். நான் நினைக்கிறேன், இளமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நாளுக்கு நாள் வயசாகிட்டே போகுது. தடுக்க வழி இல்லையா? இருக்கடா, என் திருவடியப்பட்டடா முருகா, திருவடியப்பட்டா. நீ தடுக்க முடியாதா? எல்லோரும் வயசாக தான் போகணுமா? வினாடிக்கு மாற்றம் அடிச்சுட்டு உடம்பு இப்போ முதி வரதான் செய்யும், சாவு வரதான் செய்யும், இளையரமல் வரதான் செய்யும். வெல்லுவது எப்படின்னா என் திருவடியை வெல்ல வைக்கும். என் திருவடியை உன்னை இளமையை முதுமையை வளையமாக்கும். என் திருவடியை பற்றினால் நான் உன்னை இளமையாக்குவேன்.
அதுக்கு என்ன ஒவ்வொன்னா, தாயே, தெய்வடைய தெய்வமே, தயாபரனே, தேவாதி தேவா, நீ பெற்ற பேரும்பத்தை அடியேன் பெருன்னு தாயே சொல்லடா, மகனே சொல்லடா, நீ அறிந்துக்கிட்ட மக்களுக்கு சொல்லடா. நல்லது என் திருவடி முருகான்னு சொல்லு, அப்போவே உனக்கு கிளம்ப தருகிறேன். அவ்வளோ பேர் சொல்கிறாங்களே என்ன இளம்பிடா, அப்படி பிடிப்பா ஒரே நாடு இளம்ப அப்படி இல்லைடா, கேட்கணும். என்ன இருக்கிற என்ன குறை இருக்குது அது உணர அருள் செய்யப்பா. என்ன பேராசை இருக்குது, பொறாமை இருக்குது, வஞ்சனை இருக்கப்பா, கொடிய காமதேகமாக இருக்கிற தாயி என்ன போட்டு அடிக்கி படைக்குதப்பா என்ன. அப்படியா, என்ன ஆசை பெரு, நான் காமத்தை வென்றவன். உலகத்தில் முதல் காமத்தை வென்ற முருகன் தான் நான் தாண்டா வென்றேன் காமத்தை. அவன் ஆற்றலார். ஆமாம், நான் தான் வென்றேன். 3 லட்சம் ஆண்டுகள் முன்னே காமத்தை வென்றேன், கோபத்தை வென்றேன், பொறாமை வென்றேன், பேராசை வென்றேன். நான் தாண்டா தலைவன். இந்த உலகத்தை என் பேரை சொல்லாவிட்டால் அப்படி யாருக்கடா ஞானம், அந்த யோக்கியது யாருக்கடா இருக்கு. எனது ஆசா, எனது அன்பு சீடன் அகத்தீசன், அவன் ஆசி பெற்றவன். பராக்கா பொருந்திய புச்சட மகரிஷி என்ற ஆசி பெற்றவன். கருணை வடிவான ராமலிங்க சமை என்ற ஆசி பெற்றவர். பண்பு பொருந்திய பட்டாத்தார் என் ஆசி பெற்றவர். ஆற்றல் பொருந்தி அருணகிரிநாதன் ஆசி பெற்றான். அந்த 9 கோடி ஞானிகளும் என் பிள்ளைகடா, நீ என் பிள்ளை தான். எப்படி என்னை ஏற்றுக்கிட்டுதான், எப்போ என் திருவடியை பூஜிச்சு அன்னைக்கிறான். அவன் தான் கண்டுபிடிச்சான், நீ சாக வேண்டுனான். ஓ, மூச்சை கட்டையினால் அவன் சாகுறான், நிறுத்தினால் அடை ஆற்றல். என்னடா மூச்சு கட்டி நின்றால் மரணம், மூச்சு கட்டை உள்ளே தங்கினா ஞானம். அதுக்கு யார் ஆசைனா, என் ஆசை இல்லாமல் ஒரு பேர் அசைக்க முடியாதா. முருகா, அடியேன் வாசியோடு வாசியாக கலக்கணும் தாயை, அதுக்கு நீ தான் பருட்சின்னு. நீ கேளுடா, நீ என்ன கேளு, நான் செய்யறடா. என்ன எவ்வாயினா, என் திருவடி பூச்சித்து நீ பெற்ற பேர் பற்றி அடியேன் பெறணும். அவர் வார்த்தைக்கிறா, நீ பெற்ற பேர் பற்றி அடியேன் பெற வேண்டும். நீ பெற்ற மரணமில்லா பேர் ஓலையை நான் பெற வேண்டும். இப்போ மரணம் என்பது என்ன, மூச்சு காட்டு போனால் மரணம், உள்ளே தங்கிட்டே ஞானம். இப்போ தங்கிட்டு பேசிகிட்டு இருக்கவை என் தஞ்சி 36 வருஷம் 35 வருஷம் முடிஞ்சிச்சு. ஏப்ரல் மாதத்தோட ஏப்ரல் மாதம் 29ஆம் அன்றைக்கி அமாவாசை அன்று வந்தான். என்ன உடம்புல தங்கியிருக்கான், பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவன் பெற்ற பேர் பற்றி நான் பெற்றிருக்கேன். அவன் என்னென்ன கற்றானோ அத்தை நான் கற்றிருக்கிறேன், என்னென்ன பெற்றானோ அத்தை நான் பெற்றிருக்கிறேன். அவன் ஆற்றாடத்தை நான் பெற்றிருக்கிறேன். என்னை நம்புங்கள், பெரிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கியா. ஐயா புண்ணியவானுங்களே, அன்பர்களே, நிறைய புண்ணியம் கிடைச்சி, உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கியா. என்னோட இருக்கா தலைவன் பேசியிருக்காய்யா, ரெண்டு நம்பி என்ன உடனே எது எதிர்பார்க்கலையா. ஐயோ வாய்ப்பு இருக்குடா மனிதா, வாய்ப்பு இருக்குய்யா உனக்கு. எந்த ஞானியாவது வணங்குப்பா. அப்படி திருமண தேவான்னு சொல்லு, போக மகரிஷி சொல்லு. ஆற்றல் பொருந்திய கொங்கண மகரிஷி சொல்கிறா. கொங்கண மகரிஷி அவ்வளோ ஆற்றலா. ஆமாப்பா, இந்த உலகத்திலேயே அதிகமாக உருகி தியானித்தவர் கொங்கண மகரிஷி தான். கோடி புண்ணிய செய்யணும். கொங்கண மகரிஷி சொல்கிறா, கோடி புண்ணிய செய்யணும். அவர் கொங்கு நடந்தாங்க, கோயம்புத்தூர் தான் அவர் கொங்கண மகரிஷி. அங்கே தான் வந்திருக்கார் ராம்குமார். ஓ, கொங்கண மகரிஷி வந்துட்டார் நினச்சி. அவ்வளோ ஆற்றலையா. அட அவன் சொன்னார், எத்தனை பேர் கூப்பிட்டேனாவது. நான் சொன்னேன், வசிஷ்டரை கூப்பிட்டேன், கரூர் முனிவை கூப்பிட்டேன், அகத்தியர் கூப்பிட்டேன். எங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாரா. அவன் தான்டா அவன், உலகத்துக்கு தாய் போன்றவன்டா, எதையும் செய்வான்டா அவன், எதையும் செய்ய வல்லமன்டா முருகப்பெருமான். அகத்தியசா நான் சொன்னேன் 15 மணி வந்தேன், அருணிநாதனே, ரோமரிஷன்னு, ராமதேவர் சொன்னேன். எவ்வளோ பேர் கூப்பிட்டாலும் எடுப்படாரா. முருகான்னு சொல்கிறா. அவன் தாண்டா வாசி நடத்திருப்பான், வாசி நடத்தி தருவான்டி. ஒரு வாசியில் இங்கே ஒருவாடினார், அவன் தான் வாசி நடத்துவான். அவனுக்கு அதிக எங்களுக்கு அதிகாரம் இல்லைப்பா. சரியா, உனக்கூட அதிகாரம் இல்லையா. பூச்சட்ட மகரசி என்றால் எம்மன் அணுக்குவான். ஆமாம்மா, அவன் ஆசைப்பட்டது நான். அகத்தியஸ் என்றால் 1000 கோடி பாவத்திட்டான். ஆமாம், உண்மை தான். ஆனால் எனது ஆசான் முருகப்பெருமான் தான். இந்த உலகத்தில் முருகப்பெருமான் அன்றி உலகத்தில் ஞானமே கிடையாது. அவன் தாண்டா கண்டுபிடிச்சா, மூச்சு கட்ட இயக்கத்தை நிறுத்தி வச்சான்டா. எப்படி அந்த வாய்ப்புன்னா, நான் ஜீவத்தை கடைபிடித்தேன், ஜீவர்களை அன்பு கட்டினேன், பசித்த இலைகள் பசியாற்றினேன். ஜீவகாரண்யமே என் உயர்த்திச்சினான். ஜீவகாரண்யமே அறிவாக மாறிச்சான் முருகனும். அப்போ அந்த வாய்ப்பு என்ன பெறுனா, என்னாம சொல்லு. என்ன புலவல் ஒன்று பழக்கம் இருக்குன்னா என்னாம சொல்லு, புலவல் ஒன்று பழக்கம் தீரும். என்ன குடி பழக்கிறேன்னா
அது நீ செஞ்ச பாவம்டா. நீ செஞ்ச பாவமே குடிப்பழக்கம். எப்படி விடுபட்டான்? என் நாம சொல்கிறான், மது பணம் வச்சுக்க முருகா. என்ன அது குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். என் நாம சொல்கிறேன், பழக்கம் அந்து போகணும். என் புள்ளால் கொண்டு பழக்கம் நீருண்ணா. அடே ஏயா பொருள் குவிச்சிருக்காயா, கொடுக்குற மனசு இல்லைன்னு கேட்டோம். அது நீ செஞ்ச பாவம்டா. வறுமை இருந்தே அதுவும் நீ செஞ்ச பாவம். பொருள் வந்து கொடுக்கக்கூடிய மனசு இல்லைன்னா அதுவும் பாவம் தான். முருகா, அடியனுக்கு செல்வனில் பெருக வேண்டும், கொண்டு ஏழை எளிய மக்கள் நன்மை செய்ய வேண்டும், நான் அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும். ஆக தயை சிந்தையே ஒருவனுக்கு அறிவு, தயை சிந்தையே வாழ்வு, தயை சிந்தையே செல்வம் பெருகும், தயை சிந்தையே ஒரு மனிதனாக்கும், ஒரு மனிதனை தெய்வமாக்கும். ஆக தெய்வமாவதற்கு உபாயம் அது முருகன் திருவடி தான். மரணமில்லா பெருவர் வகையிடும். இப்போ எல்லோரும் இருக்கீங்க, யாராவது நான் வயசாக கலவனாகும்னு சொல்ல முடியுமா? யாருக்கு அந்த ஆட்டம் கிடையாது இந்த கூட்டத்தில். இல்லை உலக மக்கள் கேட்குறேன், உலக மக்களே யாராவது முதுமை வெல்ல முடியுமா? முடியாதப்பா. யாராவது முதுமை வெல்ல முடியுமா? ஐயா ஆட்டம் இல்லையே, பதில் சொல்லி ஆள் இல்லையே. சாபை வெல்ல முடியுமா? அடுத்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. நொடி போதில் சாபை வெல்ல முடியுமான்னு கேட்டால், வீர பராக்கிரமம் இல்லையானே, பெரிய ஆற்றல்னு சொல்லியே யமனை வெல்ல முடியுமா? இல்லையேப்பா, யமனை வெல்லுகின்ற சக்தி இல்லையே. ஆக முதுமை வெல்ல முடியாது, காமத்தை வெல்ல முடியாது, கோபத்தை வெல்ல முடியாது, சாபை வெல்ல முடியாது. வெல்லலாம் வெல்லலாம் வெல்லலாம். யார் தெய்வல? முருகா, இந்த பாவி ஒரு பார்வை பார்த்தாயே என்று சொன்னால் அப்பேடி யமனை வெல்லலாம். யமனை வெல்லுகின்ற வளைவு உண்டாகும். அகத்தீசா, எப்படி அந்த வாய்ப்பு? இரதாசன் முருகபெருமான் ஆசியால் பெற்றப்பா கூப்பிட்ற அவனே எளிமையானவன், ஆற்றல் பொருந்தியவன், எதையும் செய்யும் வல்லமுள்ள முருகபெருமான். எதையும் செய்வான். ஆனை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆனாக்குவான். எதையும் செய்வான். கடல் அப்படியே குடிச்சு ஏப்பம் கொண்டு போவோம், எடு கடலில் ஏப்பம் போடுவானா. ஆக எல்லா வல்லமையும் முருகனுக்கு தான் உண்டு. அவனை ஒரு உரிமையனாக்குவான். அவனை கல்வியாளன், ஞான தலைவன், இசைக்கு மேதன், எல்லா இசைக்கும் தலைவன், எல்லா ஞானத்துக்கு தலைவன். எனது ஆசான் முருகபெருமான் உள்ளே பேசிகிட்டு இருக்கான். அவன் தான் பேசிகிட்டு இருக்கான். ஏயா போன்று பேசுறேன் பேசி பேச இன்னும் இது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கொடுத்து பேசிக்கிறா. எல்லோரும் நியாயிட்டாங்க. அப்போ எல்லாம் ஜாலியாட்டி ஏன் பேசிட்டு இருக்க? ஏய், ஒரே நாளை யானு ஏமாத்துறாதே, படாமல் பாடு பண்ணணும். போகும்போது வரும்போது அகத்தீசா, நந்தீசா, திருமதேவா, ராமலிங்க சாமியில் மாணிக்கவாசகா, அருணிகநாதா, பட்டத்தரையா, பதஞ்சி முடிவா பொசிட்டே இருக்கா. சொல்ல 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 அது அவன் பார்வைப்பட்டுக்கிட்டே இருக்கும். பார்வை பட 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 ஆற்றல் வரும். அவன் பார்வை என்னன்னுச்சே, அவன் கருணை நிறைந்தே பார்வை. தாயின் மிக்க தயவுடைய அல்லவா. ஞானிக்கு அத்தனை பேரும் தயவு உள்ளவர்கள். யாருமே எல்லாம் தெய்வே சக்கரமானவர். கடல், கருணை கடல் போன்றவர். யார் நாமத்தை சொன்னால் அது முருகனை தான் சேரும். முருகா அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு சீடர்கள் அத்தனை பேரும். ராமலிங்க சாமி அவனே சீர்தாண்டா. மாணிக்கவாசன் அவரே சீர்தாண்டா. ராமலிங்க சாமிகளும் என் சீடன், மாணிக்கவாசனும் சீடன், மகான் பட்டத்தரை சீடன், ஆற்றல் பொருந்திய அருணகிரிநாதன் சீடன், கருணை பொருந்திய திருமலதேவன் சீடன். திருமலதேவன் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் தாண்டா. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆற்றல். 8000 பாட்டு பாடியிருக்கானா, 1000 கோடி பாடான். சரி, என் ஆசி தாண்டா. என் ஆசி இல்லாமல் இந்த உலகத்தை ஏறாத ஞானி. ஞானம் என்ற சொல்லை நான் தாண்டா. என்னுடைய ஆசி முருகான்னு சொல்லாமல் இந்த உலகத்தை உருவம் ஞானியாக முடியாது. முருகாயின்னு சொல்லாமல் ஒருவனுக்கு செல்வன் பெருகாது. முருகாயின்னு சொல்லாமல் வீர உணர்ச்சி வராது. முருகாயின்னு சொல்லாமல் இசை வராது. முருகாயின்னு சொல்லாமல் கல்வி வராது. முருகாயின்னு சொல்லாமல் கவி வராது. முருகாயின்னு சொல்லாமல் சாபத்தை எடுக்க முடியாது. சாபத்தை எடுக்கக்கூடிய வல்லமை முருகனுக்கு உண்டு. ஆற்றல் பொருந்திய முருக பெருமான் அவன் தான் கண்டான் மனிதரே சாகாமல் இருக்கலாண்டா. சாகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கடா. அந்த வாய்ப்பு நீங்கள் பெறணும்லவா. அதுக்கு என்ன ஒவ்வொன்றா உன் கையில் ஒரு பேருக்கு ஒரு ஆள் சோறு போடுறா. ஒரு ஆளுக்கு மாதம் ஒருத்தருக்கு போடு. இப்போ மாதம் வந்து வாரம் 20 பேர் சோறு போட்டு வர்றார். அவர் ராம்குமார் 25-30 பேர் சாப்பாடு போடுறாரு. சாப்பாடு போடும்போது பொண்ணே நல்லா இருப்பான். அந்த மகிழ்ச்சி உனக்கு ஜென்மத்தை கட்டுறது. அன்னதானம் செய்கிறான் கேட்குற முருகனே. அப்போ நான் அன்னதானம் செய்ய விரும்புகிறேன் தாயி. செல்வம் இல்லையடா, என்னை கேட்டில்ல, அப்போ உன் செலவு தரேன்டா. போ அன்னதானம் செய். என் பசி தேலுக்கு அன்னதானம் செய். அவன் மனசு மகிழ்ந்து புண்ணியவன் நல்லா இருப்பான். அது உனக்கு வாய்ப்பு. அவன் சொல்கிற அந்த ஆசி நல்லா புண்ணியம் நல்லா இருப்பான். பல பேர்த்து ஆசி பெறணும்.
பல பேருக்கு ஆசி பெற 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 அறிவு வரும், பல பேர் ஆசி பெற பெற தெளிவு வரும், பல பேர் ஆசி பெற பெற வாசி ஓட்டுக்கிட்டான். ஆசி நமக்கு வாசியாக மாறும். பல அன்பர்கள், பல ஏழை எளிய மக்கள் போட்டி நல்லாரு. அந்த ஆசி பெற்றால் நமக்கு வாசி வசப்படும். வாசி வசப்பட்டால் அன்றி யாரும் மானத்தை சொல்ல முடியாது. வாசி வசப்பட வேண்டும். அதுக்கு யார் தர வேணாம்? அதுக்கு முருகன் தான் பெறுது. இப்போ ராமலிசாமி ஐயா புண்ணியவானே, என்னை ஒரு பார்ப்பார் தாயினா போதும், அப்படி பார்த்து முருகனை பார்ப்பார் ராமலிசாமி. எப்பா என் பிள்ளை கேட்குறான் ஐயா, எனக்கு ஞானம் வேணும்னு கேட்குறான், எனக்கு அந்த வல்லமை இல்லை தாயி, நீ தான் பரவச்சின்னு முருகனை கை கூட்டுவான். இப்போ ராமலிசாமி ஐயா நீங்களாம் பெரிய மகான் தாயே, என் மீது கருணையை கட்டக்கூடாதுன்னா அப்படி பார்ப்பார் முருகனே. எப்பா என் பிள்ளை கேட்குறானேப்பா, ஓம்பில்லடாய் ஐயாம்படா விட்டு ஓம்பில்லடாய் ராமலிசாமி சொல்கிறான்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தை எத்தனை ஞானிக்கு சொன்னாலும் அருணைநாதா, திருமதேவா, லோக மகர்ஷி, உச்சட்ட மகர்ஷி, ரோமரிஷின்னு அவர். ரோமரிஷி பெரிய பெரிய மகான், அவர் அற்றல் பொருந்தியவர். அவரை கேட்டோம், ஐயா நீ அவர் ஒரு காலத்தை சேர்ந்தவர்னா? ஆமாம் ஒன்று தான். அவன் முன்னேறிச்சுக்கிட்டடா. நானும் அவனு பல சாண்டுக்கு முன்னாடி நானும் முருகப்பெருமன் ஒன்று தான் இருந்தோம். ஆனால் நான் தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டேன். ஏன் மனுஷன் பிறந்தான், ஏன் சாவுறான், ஏன் காமம் வந்தது, ஏன் நரதரை வந்தது, ஏன் ஈழ எறும்பு வந்தது, ஏன் சாவுன்னு கேட்டான். நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவன் முன்னேறிட்டான். அவன் நினச்சா ஆமாம் நீ கேட்டுக்கிட்டே இருந்து என்னாச்சுன்னா, ஆனால் என்னுடைய ஜீவ தெய்வம் இல்லை, ஆனால் ஒன்று இருக்குது. அந்த ஜீவ தெய்வ அறிவாக மாறிச்சு, ஜீவ தெய்வே தெளிவாக வந்துச்சு. ஆக ஜீவ தெய்வ தான் ஒரு மனிதனுக்கு தெய்வம். ஆனால் இவன் புலால் ஒன்றவன் நிற்க போய் இருக்கணும். சில பேர் சொல்லுவான் எல்லாம் சாப்பாடு போட்டு சோம்பேறி ஆக்குறேன்னா. அடப்பாவுமே அடப்பாவும் அடே இப்படி சொல்லி தொலைக்காரா, அடுத்த ஒரே மாதத்துக்கு நீ பிச்சை எடுக்கிற சூழ்நிலை வந்துட்டா, எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்கான்னு சொல்லி தொலைக்காரா. எத்தனை பேர் ஏழை எளிய மக்கள் இருக்கான், முன் செய்த வேணைக்காரமாக வறுமை இருக்கலாம். அந்த வறுமைக்காரனா அவள் உணவு கொடுக்கும்போது சோம்பேறி ஆக்குன்னு சொன்னா, இடே மனிதா இப்படி வார்த்தை சொல்லாத தாயி, வார்த்தை சொல்லாதப்பா, முருகப்பான்னு கோபம் வந்துட்டா. முன் செய்த வேணைக்காரமாக வறுமையில் இருக்கான்டா, அவனுக்கு உணவு கொடுத்து மகிழ்ச்சி அடையினா அவன் சோம்பேறி ஆக்குன்னு சொல்லாதே. அவனை ஏயான்னு கேட்டான். ஏயா அப்படி சொல்கிறான்னு, அவனுக்கு ஆட்டு போல இருக்குன்னார். ஆடு எந்த இந்த காலில் மருத்துவமனை இருக்குது, அவர்கிட்ட கேட்டேன் டாக்டர்கிட்ட, ஐயா நாய்க்கு உடம்பு சரினா வந்து ஊசி போட்டுக்கிறானே. ஆமாம் போட்டுக்கிறான். முயலுக்கு வந்தால் ஊசி புரியல. ஆமாம். மாட்டுக்கு ஊசி போடுறேன். நாய்க்கு ஊசி போட்டு காப்பாற்றியே, ஏன் ஆட்டுக்கு உடம்பு சரியில்லை யாராவது வந்தான்னு கேட்டேன். அந்த மீட்டிங் முடிச்சிடறாடா. எந்த காலாட்ட படுத்த விட்டு கேட்டேன், நாய்க்கு ஊசி போட்டேன், முயலுக்கு ஊசி போட்டுறேன், மாட்டுக்கு ஊசி போடுறேன், குதிரைக்கு ஊசி போடுறேன், யானைக்கு ஊசி போடுறேன், இந்த ஆட்டுக்கு ஊசி போடுறேன். ஆசி ஊட்டு போடுற அவசியம் இல்லை, அவனை முன்னே முடிச்சிடறான். ஆக ஆட்டு மூளை வச்சு சொல்லுவான், அவன் எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்கணும். எந்த அடாவது தானாக செத்துட்டு பார்த்திங்களா? அடப்பாவுமே, இந்த உலகத்தில் ஆடு மட்டும் தானே சாகாது, கொடைசியை தான் செய்யும். கொலைக்குறி ஆடுது, கொலைக்குச்சி ஆடுது. அந்த ஆட்டுக்கு மட்டும் எல்லா உயிரும் தானே சாகும். சில உயிர் சாகலாம், ஆனால் எல்லா ஆடும் கொலை செய்யப்பட்டே சாகுது. அது மாதிரி ஆட்டு மூலம் உள்ளவே சொல்லுவான், எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்கணும். அது பேச கேட்காதே, அந்த பாவியை பார்க்காதே, பேசாத, எடுத்து பேசாத விட்டே. இந்த எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்கன்னு சொன்னால் அவனை பார்க்காதே, அவன் பாவியவை. ஆனால் ஏழையிலேயே மக்கள் இருக்கான், ஆனால் செல்வ பிறப்பிருந்தான். என்னைக்காவது கேட்டான்டா, வறுமை இருக்குல்ல, அவன் ஏயா வறுமையில் பிறந்திருக்கான்னு கேட்டான். முருகா ஏயா எனக்கு இவ்வளோ வறுமைன்னு ஒரு வார்த்தை கேட்டான்டா. இவன் தான் ஆடு கோழி வெட்டானே, கடவுள் பேரா சொல்லி ஆடு கோழி வெட்டான். எப்போ அவனுக்கு அருள் செய்வேன் நான்? ஏடா வாடா, பழனிக்கு வா, திருப்பகுன்ற வா, பழமுது சோலை வா, திருச்செந்தூர் வா, திருத்தணிக்கு வா, அங்கே வா, நம்ம எங்கே போ, அங்கே ஆடு கோழி வெட்டி ஏடா அப்படின்னா. வியாச பக்கம் சொன்னார், எல்லாத்தையும் ஞானி அண்ணே அடை சிவா மதிப்பு 100 ஆண்டுக்கு ஒருத்த வரணுன்னா. ஏன் என்ன நிறைய ஞானி உருவாக்கக்கூடாது. அதுக்காக என்ன செய்ய, தெய்வத்தின் பேர் ஆடு கோழி வெட்டா சொன்னான். ஆடு கோழி வெட்ட வெட்ட அவனுக்கு அறிவு மணிக்கே போகும், சுத்தமாக அறிவு மணிக்கு போகும். ஒரு மனிதன் சுத்தமான ஏன்டா ஏன் என்ன, அவன் ஆடு கோழி வெட்டணும், அவன் நரகத்து போகணும். அவன் நரகத்து போகவே இந்த ஏற்பாடு செஞ்ச வியாசப்பா தான் இந்த வேலை செஞ்சார். இப்போ விமோச்சம் என்ன இருக்கிறான், வருகாலம் வருத்துறான். கடிகாலத்தில் இப்போ 700 கோடி பேர் ரெக்காட்டுறான். 2 பங்கு ஆகும். இப்போ சொல்கிற உண்மையை சொல்கிறேன். கொங்கனம்பர் சொன்னார், கொங்கனம்பர் சொன்னார் 2 பங்குடா. இந்த கலிகாலத்தில் ஒரு 2 பங்கு ஆகும். இப்போ 9 கோடி பேர்னா 18 கோடி ஞானிகள் வர போகிறாங்க. அவ்வளோ ஆற்றல் இருக்கு. ஆக இந்த சங்கம் அகத்தீசன், அருணிநாதன், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசர், பட்டத்தாறு, ரோமரிஷி,
ராமதேவர் போன்ற முருகப்பெருமான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க சங்கத்து. ஆக இந்த சங்கத்துக்கு வரவும் பொருள் செய்வதும் புண்ணியம் செய்யணும். ஆக அன்பர்கள் திரு வேல்முருகன் ராம்குமார் அள்ளி கொடுக்குறாங்க, எண்ணி கொடுக்கல, அள்ளி தராங்க. அது அப்படி என்ன செய்ய ஏழைகள் கூட்டுறோம். அவர் ராமகுமார் அன்றைக்கி 3 நாளைக்கு முன்னாடி கிராம மக்களை வருஷம் சாப்பாடு போட்டோம். அப்போ சொன்னார், இந்த காசெல்லாம் ஏழைக்கு போகுது, உண்மை தான் பார்த்துனார். ஆக இந்த சங்கத்து பொருள் செய்யவும் தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்தால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். இந்த சங்கத்து பொருள் செய்கிறது தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்தால் போதும். அன்றைய அவன் ஞானியாவான். எப்போ சொல்கிற கேட்டுக்க, இந்த சங்கத்து பொருள் செய்தால் தொண்டு செய்தால் நிச்சயம் அவன் ஞானியாவான். அந்த வாய்ப்பு இருக்குது. ஆகவே நீங்கள் எல்லாம் நான் முன்ன பேசி பேசி வெகு பேர் ஞானி கேட்டாங்க. இப்பவும் ஏடா ஞானி கேட்டேன், தகுதி கேட்டேன். அட போடா ஞானி பெரிய என்னடா வகை சுப பேரு முருகா ஞானப்பட்டிதா எனக்கு தாயே, தயோடைய தெய்வமே, தயாபரனே, உன் திருவடி பூசிக்கு ஆசி கொடுக்குற தாயே, அது ஒன்று இருந்தால் போதும், தப்பிச்சுக்கலாம். அதான் ஞானி. அதே ஞானி தான். கஷ்டம் இல்லை, ரொம்ப எளிய முறை, ரொம்ப அகம்பெற வேண்டிய அகவத்தில் முருகா அடியனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடியனை ஏற்று அருள் செய்ய வேண்டும் கேட்டால் போதும். ஆகவே நீங்கள் எல்லாம் நேற்று பூமாலை போட்டினார்கள், பொன்னாடை போட்டினார்கள், பூர்ணகமும் வரையப்படுறார்கள். அவர்களை வாழ்த்துகிறேன். துறையுள்ள மக்கள் பூமாலை போட்டார்கள், பொன்னாடை போட்டார்கள், பூர்ணகுமம் கொடுத்து வரைத்தாங்க. அதுக்கு ரகசியம் தெரியாது பூர்ணகுமம்னு சொன்னார். ஆகவே பூர்ணம் அறிய வேண்டும். பூர்ணம் அறிந்தால் அவன் நிச்சயமாக கிடைச்ச ஜென்மத்தை கிடைச்சிட்டுவான். அந்த வாய்ப்பு நீங்களாம் பெறன்னு சொல்லி ஆக அகச்சீசா பெரிய பெரிய தொடர் வந்திருக்கீங்க. ஆக இந்த சங்கம் இப்போது சொல்கிற கேட்டுக்க, ஏன் சும்மா அதே சொன்னான் தெரியும், எங்களுக்கு நூலில் வந்திருக்கு. இந்த சங்கம் தான் உலகத்தை ஆளப்போகுது, இந்த சங்க அன்பர்கள் தான் உலகத்தை வழியெடுத்த போகிறான்னு எழுதி நூல் இருக்குது. புச்சட சொல்கிறார், புச்சட மகர்ஷியில் நம்ம சங்கம் தான், இந்த சங்கத்தை யார் சங்கத்தை சேருகிறாரோ அவள் தான் ஆட்சி செய்வார்னு சொல்கிறார். நூறு ஆதாரம் இருக்குது, ஆனால் சொல்லக்கூடாது வச்சுருக்க. இப்போ சொல்லாதே, 2 வருஷம் கழிச்சு சொல்லுனார். நான் சொல்கிறப்போ அது அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தார். அதை சொன்னார் புச்சடர், இந்த சங்கம் தான் அன்பர்கள், இந்த சங்க அன்பர்கள் தான் செய்ய போகிறாதே, நாங்கள் தான் இருந்து செய்கிறோம், நான் துணை இருக்க போகிறேன். வேறுபட வருது நேற்று சொன்னார், என் வேல்பட வருதுனாரு. அதான் பிரச்சனை, என்ன பிரச்சனை அது நேற்று ஊரில் நடந்துச்சு. ஒரு ஊரோட சின்ன பிரச்சனை இருக்காது, அவர் வேல்பட வந்துக்கிட்டே இருக்குது, வேல்பட வந்து காப்பாற்றிட்டே வர்றார், அப்படியே பார்த்துட்ருக்கார். ஆக வேல்முருகன் தலைமையில் ராம்குமார் தலைவர், ராமதாஸ் தலைவர், ராமதாஸ்னா அவர் திருமண அவதாரம் அவர். ஆகவே இந்த சங்கம் ஆட்சி நடத்த போகுது என்பதை மனசை வச்சுக்கிட்டு இந்த சங்கத்துக்கு வாருங்கள், வந்து அருள் பெற்று செல்லுங்கள். வந்திருக்கான் தலைவன் என்னோட பேசிகிட்டு இருக்கான் போல, அவன் தான் வாசி நடத்தி விட்டுருக்கான். உங்களால் செய்ய முடியாத ஒன்றை இப்போ இளமை இங்கே இப்போ வயசு 79 ஆச்சு. வருகின்ற 13ஆம் தேதி வந்தால் 80 வயசு நடக்குது. ஆக எங்களுக்கு வயசு குறைஞ்சிட்டே இருக்கும், ஆனால் உங்களுக்கு வயசு கூடிகிட்டே இருக்கும். ஆனால் எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துலாம், இளமை ஆகலாம், வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. முதுமை வெல்லலாம், கூட்டுவனை யமனை வெல்லலாம், அந்த வாய்ப்பு ஒன்று இருக்குன்னு சொல்லி. ஆகவே வாருங்கள் துறை வாங்கக்கூடிய வாருங்கள், அன்பர்கள் சந்தித்து அன்பர்களை பாருங்கள். என்னை பார்க்க வேணாம், எனக்கு இங்கே இருக்க தொடரை பார்த்தா கொஞ்சம் ஞானி வரும். என்ன அவ்வளோ ஆட்டலாம் இல்லை புண்ணியவான் ஐயா, இல்லை ஞானிக்கு தொண்டு செய்ய பிள்ளைக்கிறா யார் இவர் தான். ரோமரிஷன் தொண்டுகிறா, பட்டாத்தார தொண்டு செய்கிறா, இவர் அருணைநாதன் தொண்டு செய்கிறா, எல்லாம் ஞானிக்கு தொண்டு செஞ்ச பிள்ளைகளை பாடலாம். ஆகவே என் அன்பரை பார்த்தாலே நோய் தரும், அன்பரை பார்த்தாலே வறுமை தரும், அன்பரை பார்த்தாலே விபத்து நடக்காது. எங்கள் அன்பருக்கு சோறு போட்டு வரான் ஒரு நேரம். அஜய் சர்மா தொடருக்கு ஒரு நேரம் சோறு போட்ட வாய்ப்பு கிடைத்தால் அவன் பொண்ணியானவான், அவன் ஆற்றல் நம்ம தொடர் இருக்குது. ஆகவே நீங்களாம் மாலைபெண் சொல்லி அதிகமாக நான் பேசக்கூடாது. என் பேசி நானும் 1000 கொடுத்து பேசிட்டேன். ஆகவே வாய்ப்பு வரப்போகுது. ஆகவே நீங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாது அகத்தீசா, திருமல தேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, பட்டத்தரையா, ரோமரிசையா, கருணையே பொருந்திய கொங்கண மரிசையா, என்னையா அவ்வளோ ஆட்டலாம். ஒரு முறை முருகான்னு சொல்கிறதோட கொங்கண மரிசினா போது 9 கோடி ஞானிகளும் ஆசி பெறலாம். ஒரு முறை கொங்கண மரிசி ஐயான்னு சொன்னால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் ஞானிகள் ஆசி பெறலாம் கொங்கண மரிசி அவர் ஆற்றல். ஆகவே நீங்கள் எல்லாம் ஞானிகளை பற்றி சொல்லி சைவ உணவை மேற்கொள்ளுங்கள். எந்த காரணம் மட்டும் சைவத்தை மீறாதீர்கள். மாதம் ஒரு கணதான் செய்யுங்கள். அல்லது அகத்திய சமாஜ் தொண்டராகுங்கள். அகத்திய சமாஜ் தொண்டரான அவருக்கு வாய்ப்புன்னு சொல்லி இந்த சங்கம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த சங்கம் இப்போ இந்த சங்கத்துக்கு வந்திருக்கீங்க, உள்நாட்டு அன்பர்கள் வெளிநாட்டு வந்திருக்கீங்க. அத்தனை பேர்த்து சொல்கிறேன்,
இதே தான் உண்மை. இந்த நாட்டுக்கு இந்த சங்கத்துக்கு வெளிநாட்டு நண்பர்கள் தொண்டு செய்திருக்காங்க, உள்நாட்டு நண்பர்கள் தொண்டிருக்காங்க, பொருள் செஞ்சுருக்காங்க. அத்தனை பேருக்கு ஞான வாழ்வு எல்லாம் இங்கேருந்து போனால் அங்கேருந்து வந்தாங்கன்னா தமிழ்நாட்டு பிறந்தவங்க தான் வெளிநாட்டிற்கு இருந்திருக்காங்க. ஆக தமிழருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவன் தான் ஞான வாழ்க்கை விடும். அந்த வாய்ப்பு மலேசிய நண்பருக்கு எங்கெல்லாம் தமிழ் இருக்கானோ அங்கெல்லாம் முருகன் இருக்கான். ஏன்னா குவைத் இருக்கான். என்ன குவைத்தில் முருகன் இருக்கான். ஆமாண்ணா என்ன குவைத் எங்கே போனேன்? நம்ம தமிழ்நாடு இருக்கலாம். இங்கே தமிழ் இருந்தால் முருகன் இருக்கான். மலேசியா இருக்கிறான். ஏன்னா முருகன் மலேசியா இருக்கிறான். ஆமாம் முருகன் மலேசியாவில் இருக்கிறான். அப்போ உலகத்தில் சிங்கப்பூர் இருக்கான்ல, மலேசியா சிங்கப்பூர் தமிழ் இருந்தால் அங்கே கடவுள் இருக்கான்னு அர்த்தம். தமிழ் இருந்தால் அங்கே கடவுள் இருக்கிறான். தமிழன் தான் கடவுள். தமிழ் பேச வேண்டும், தமிழ் கற்க வேண்டும். அந்த வாய்ப்பு வரதான் போகுது. ஏன்னா இவ்வளோ பெரியதா உலகமே சொல்கிறதா? இப்போ கேட்டுக்க, இப்போ பேசுகிற இன்னைக்கு உலகத்தில் தமிழ் படிக்க போகிறார்கள். ஐரோப்பாவில் படிக்கிறான். பேசி வேறு வழி இல்லையே. ஐரோப்பா மக்கள் தமிழ் படிப்பார்கள். தாய்மொழி இருக்கட்டும். அப்புறம் தமிழ் துணை மொழியாக இருக்கும். ஒரு 1000 வருஷம் ஆச்சுன்னா தமிழ் எல்லா மொழி ஆகிடும். தமிழ் தான் உலக மக்களுக்கு காப்பாது. உலகமே தமிழ் தான் ஆளப்போகிறது. தமிழ் தான் ஆளப்போகிறான் என்று சொல்கிறேன். ஆக முருகப்பெருமான் ஆசி பேர் ஒரே வாசி. உன் திருவுருளால் ஐயனே, என் தந்தையே, முருகா, அன்பின் திருவுருவே, என் தாயே, தாயோடு தெய்வமே, தயாபரனே, உன் திருவுடி பூசிக்கு அருள் செய் தாயே. உன் திருவுடி பூசித்து ஆசி பண்ண ஆசைப்படுறேன் தாயே. அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். அதுக்கு உன் ஆசி வேணும் தாயே. உன் ஆசி இல்லாமல் திருவுடி பூசிக்க முடியாதப்பா. போட்டு என்னை ஆட்டி படைக்கிற தாயே. நான் என்னையா செய்தான் பாவம். என்னை ஆட்டி படைக்கிறப்பா. ஒரு பக்கம் காமதேகம், ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் மான போராட்டக்குப்பா. என் தெரியடா மகனே, என் திருவடி பூசிப்பா. காரை எந்திரிக்கும் போதே சாசா மீண்டு வணங்கணும். யாரை வேணாலும் சரி. இப்போ முருகன் வாந்திரு ஏடா ஏன் திருவிழா ஒன்று தான். ராமலிங்கம் திருவடினாலும் என் திருவிடு தான். காரை எந்திரிக்கும் போதே அகத்தீசா, திருமல தேவா, யோக மகர்ஷியா, கரூர் தேவா, மாணிக்க வாசகா, நீங்கள்லாம் பெரிய மகான் தாயே. இந்த பாவி ஒரு பாறை போட்டு சொன்னால் அப்போ ஞானி. ஏடா அதை கூப்பிட்டேன்னா, நீ பெற்ற பேர் என்பது அடியன் பெற வேண்டும். பெற்ற பேர் என்பதை அடியன் பெற வேண்டும். அதுக்கு நீ அருள் செய்யணும். எல்லாம் உன்னால் முடியும்டா. உன்னால் முடியும் தாயே. என்னை ஏற்றுக்கொண்டு சொன்னால் நிச்சயம் அருள் செய்வார். ஆக முருகப்பெருமான் அருள் பெறுவதற்கு அவர் ஆசி வேணும். அவர் ஆசி இல்லாமல் அவனை பூசிக்க முடியாது. ஆகவே தினம் உன் திருவுடி பூசித்து ஆசி பெற நீ அருள் செய்யணும். என் சிந்தை செயல் சொல் அத்தனை நீ இருந்து செயல்பட வேண்டும். இருந்தால் அன்றி தெளிவான அறிவு வராது. ஆகவே என் உணர்வு உணர்ச்சி நாடிடும் அது சார்ந்து என்னை வழிநடத்துன்னு கேட்டால் நிச்சயம் வரல. சொல்லுங்கள். முருகா, சர்க்குருநாதா, சாந்தஸ்வரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயாபரனே, தேவாதி தேவா, உன் திருவிழி பூசிக்கு ஆசி அருள் செய்யும் தாயே. அதான் இது சொன்ன போதும். வெற்றி, மாபெரும் வெற்றி. முருகன் வரப்போறான், முருகன் வரப்போறான், முருகன் வரப்போறான், வருகிறான் முருகன். நாங்கள் சொன்ன தப்பாத வார்த்தை. யாரை கொஞ்சம் மீண்டும் ஆகும். 1 வருஷம் 1.5 வருஷம் 2 நாளைக்கு வந்து வரான். யாரும் கண்டுபிடிச்சா. ஆனால் வர்றான் என்பது உண்மை. சத்தியமாக வருகிறான் முருகன் வரான். ஆற்றல் பொறுத்து முருகன் ஏன் வரானா? வருகிறான் முருகன் உலகமாக காப்பாற்ற போகிறான். இது சத்திய வாக்கு. ஆசிவா வா, கைத்தட்டுக்கு.